ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் முக்கிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, வருகிற மே 1ஆம் தேதி நம்ம மேல்மருவத்தூர் ஆலயத்துல சித்ரா பௌர்ணமி விழா கோலாகலமா கொண்டாட இருக்கிறது. எல்லாரும் வந்து அந்த மே 1ஆம் தேதி நடக்கிற சித்ரா பௌர்ணமி வேள்வியில மகா கலச விளக்கு வேள்வி பூசை நடக்கும். அங்க வந்து எல்லாரும் வந்து தவறாம கலந்துக்குங்க. இதனால பல நன்மைகள் நமக்கு தான் கிடைக்கும். பொதுவாவே உலக நன்மையை கருதி தான் மகா வேள்வி செய்வாங்க அம்மா. பெரிய வேள்வி வந்து சித்ரா பௌர்ணமி வேள்வி விழா, எல்லா விழாக்களும் ஆலயத்தில் நடக்கிற எல்லா விழாக்களிலும் உலக நன்மை கருதி தான் செய்யறாங்க. இப்போ உலகம் எந்த நிலையில இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உலக நன்மை கருதி செய்யற எந்த ஒரு செயலிலையும் நாமளும் அதுல பங்கு பெற பொழுது நம்மளோட கர்ம வினைகள் வெகுவாக சீக்கிரமா குறைஞ்சிரும். அதுதான் இயற்கையின் நியதி. எந்த இடத்துல ஒரு உலக நன்மையை கருத்து செய்யறாங்களோ, வேள்வியோ வழிபாடோ எது செய்தாலும் அந்த இடத்துல நாமளும் அதை கலந்துகொள்ள, நாமளும் உலக நன்மையை கருத்து செய்யற மாதிரி தான் ஆகும். அதனால நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் கடவுள் வேகமா கழிச்சிருவார். நம்ம வினைகள் கழிவதற்காகவே இந்த வேள்வி வந்து நமக்கெல்லாம் உதவி புரியும். அதனால எல்லாரும் வந்து குடும்பத்தோட, பிள்ளைங்களோட குடும்பத்தோடு வந்து கலந்துக்குங்க. அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு, மனிதனுக்கு உணவும் உடையும் தண்ணீரும் எவ்வளவு தேவையோ அதுபோல மனித குலத்துக்கு வேள்விகள் அவசியம். வேள்விகள் தேவை. மனிதனுக்கு உணவும் உடையும் தண்ணீரும் எவ்வளவு தேவையோ அதுபோல மனித குலத்துக்கு வேள்விகள் தேவை. நம்முடைய வேதனைகள் தீர்வதற்கும் வினைகள் அழிவதற்கும் தான் வேள்வி. என்ன சொல்றாங்க பார்த்தீங்க? ஒரு மனுஷனுக்கு உணவு தேவை, உடை தேவை, தண்ணீர் முக்கியம். இதெல்லாம் இல்லாம மனுஷனால வாழ முடியாது. அதுதான் மனித குலத்துக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, இது எல்லாமே தண்ணீர் தேவை. இந்த வேள்வியால தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் மழை பெய்யுது. நாம நினைக்கிறோம் வேள்வியால எப்படி மழை பெய்யுதுன்னா, இந்த வேள்வியில வர அந்த வேள்வி புகையால பிரபஞ்சத்துக்குள்ள வாயு மண்டலம் சுத்தப்படுத்தப்பட்டு அதனால மழை வளம் பெறுது. இந்த மழை வளத்தால என்ன கிடைக்கும்? எல்லாருக்குமே உலகத்துல தண்ணி கிடைக்குது, பயிர் வளம், உயிர்கள் பிறப்பதற்கே, உயிர்கள் வாழ்வதற்கு, உயிர்கள் பிறப்பதற்கு இந்த பூமியில மழை தேவை. இந்த உலகம் இயங்குவதற்கு மழை தேவை. அதுக்கு வேள்வி தேவை. அதனால்தான் அம்மா வேள்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஆலயத்தில் நடக்கிற வேள்வியை பார்த்தீங்கன்னா, எல்லா யாக குண்டங்களும் போடுவாங்க. எல்லா விதமான சக்கரங்களும் அதுல இருக்கும். எல்லா சக்கரம் சாதாரண ஒரு சின்ன சதுர சக்கரத்துல இருந்து முக்கோணம், வட்டம், ஐங்கோணத்துல இருந்து சக்தி சக்கரத்துல இருந்து காளி சக்கரத்துல இருந்து உலக சக்கரத்துல இருந்து எல்லா சக்கரமும் போடுவாங்க. அதே மாதிரி அங்க இல்லாத கலரே இருக்காது அந்த பார்க்கறதுக்கு. யாககுண்டம் எடுத்துக்கலாம். சதுர யாககுண்டத்துல இருந்து சூலத்துல இருந்து ஒத்த நாகம், ரெட்ட நாகம், சதுர யாககுண்டம், வட்டம், எல்லா யாககுண்டங்களும் அங்க இருக்கும். ஏன் அம்மா இவ்வளோ சிரத்தை எடுத்து இவ்வளவு செய்யறாங்களா? அந்த உலகம் நல்லா இருக்க, இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்க, அந்த உலகம் நல்லா இருக்க, நாடு நல்லா இருக்க, வீடு நல்லா இருக்க, அந்த வீட்டுல இருக்க மக்கள் நல்லா இருக்க, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிதான் இந்த மகா வேள்வியை அம்மா பண்றாங்க. சித்ரா பண்ண வேள்வி. நாம நினைக்கிறோம் இந்த வேள்வியால நமக்கு என்ன சக்தி கிடைக்க போகுதுன்னு. யாக குண்டத்துல உக்காந்து வேள்வி செய்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள், நமக்கு வினைகள், என்னென்ன வினைகள் நம்ம வச்சிருக்கோம் அவ்வளவு தீர்க்கப்படுது. அதே மாதிரி அந்த கலச விளக்கு வச்சு அங்க பூஜை பண்றாங்க பாருங்க. என்- நிறைய கலசு, 10,000க்கும் மேல கலச விளக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த விளக்குகளையும் கலசங்களையும் வாங்கின அந்த வீட்டுல வைத்து நம்ம வழிபாடு பண்ணும் போதும் எண்ணிலடங்காத சக்திகள், எண்ணிலடங்காத பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. நாம நினைக்கிறோம் நம்ம இந்தியா மட்டும்தான், நம்ம இந்தியர்கள் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான் நமக்கு இந்த கலச விளக்கு வேலி பூசை இதெல்லாம் நமக்கு மகத்துவம் தெரியுது, மற்றவங்களாம் தெரியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு தடவை கால்கோல் விழா நடந்தது. அப்போ வந்து அந்த பென்சில்வேனியால நம்ம மேல்மருவத்தூர் சக்தி பீடத்துக்கு கால்கோல் விழா நடக்கக்குள்ள அங்க வந்து நிறைய சக்கரங்கள், கலச விளக்கு வேலி பூஜைகள்லாம் போட்டிருந்தாங்களாம். அப்ப அங்கிருந்து அமெரிக்கக்காரங்க, வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணாங்களா, அதை வேடிக்கை பார்க்க வந்தாங்க. வேடிக்கை பார்க்க என்ன செய்யறாங்க இந்த இந்தியர்கள்லாம், என்ன பண்றாங்க இங்க, எல்லாரும் செவாட போட்டுக்கின்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தப்ப அங்க நிறைய சக்கரங்கள் போட்டிருந்தாங்க. யாககுண்டங்கள்லாம் கட்டியிருந்திருக்காங்க. வட்டம் யாககுண்டம், சதுர யாககுண்டம், முக்கோண யாககுண்டம், இது நிறைய யாககுண்டங்கள்லாம் கட்டி இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அந்த அமெரிக்கக்காரங்க சொன்னாங்களாம், இதெல்லாம் எதுக்காக போடுறீங்கன்னு தெரியுங்களான்னாங்களாம். அவங்க நம்ம தொண்டர்கள் வந்து இங்க பெரிய நாங்க வந்து இது கால்கோள் விழா பூஜை செய்ய போறோம். அதனால சக்கரங்கள்,
யாககுண்டம்லாம் அமைச்சிருக்கணும். அப்ப அந்த வெள்ளைக்காரங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க அந்த வெள்ளைக்காரங்க கேட்டாங்களாம், எங்களுக்கும் இதுல பங்கு பெற எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? நாங்களும் இதுல வந்து பங்கு பெற்று வேள்வி பண்ண முடியுமான்னு கேட்டாங்களாம். அப்ப நம்ம தொண்டர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. வெள்ளைக்காரங்க, அந்நிய நாட்டுக்காரங்களுக்கு இத பத்தி நீங்க ஏன் இத கேட்கறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம். அந்த இருக்கிற வெள்ளைக்காரங்க சொன்னாங்களாம், நீங்க செய்ற இந்த யாககுண்டங்கள், சக்கரங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துல இதெல்லாம் இருக்குது. இந்த வட்டம், சதுரம், முக்கோணம் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்குது. அப்ப அந்த பிரபஞ்சத்துல இயங்குறத வந்து நீங்க வந்து பூமியில போட்டிருக்கிறீங்க. இதுல சக்தி எல்லாம் அவங்க வந்து தெய்வீக சக்தின்னு சொல்லல, இயற்கை சக்தி. இதுல வந்து இயற்கை சக்தி நிறைய இருக்குது. நீங்க இத மாரி செய்யும்போது, இதுல போட்டுக்கிற வண்ண வண்ண கலர்கள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கீழ போகல. இந்த கலர்களும், இந்த சக்கரங்களும், இந்த யாககுண்டங்களும் இந்த இயற்கை சக்தி, ஈர்க்கிற சக்தி உடையது. அப்ப அந்த சக்தியெல்லாம் அது வானிலிருந்து எல்லாத்தையும் ஈர்த்து பூமிக்கு குடுக்குது. அப்ப நம்ம அங்கருந்து செய்யக்குள்ள நமக்கு அந்த சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும். என்ன சக்தி நமக்கு கிடைக்குது நமக்கே தெரியாது. அவ்ளோ சக்திகள் இருக்குது. தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தி இந்த சக்கரங்களிலும், இந்த பல வண்ண கலர்களிலும் இருக்குது. நம்ம சும்மாவே கண்ணால பார்த்தா கோலமெல்லாம் கண்ணால பார்த்தாலே எவ்வளவு அழகா ஈர்க்கிற தன்மை உடையதா நம்ம கண்களுக்கு ஈர்ப்பு தன்மையை கொடுக்குது. அதே மாரி பல வண்ண கலர்ல அவங்க சக்கரங்கள் போடும்போதும், யாககுண்டங்கள் செய்யும்போதும், அது என்ன பண்ணுதுன்னா, வானத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தி எல்லாத்தையும் ஈர்த்து, அங்க இருக்கிற நமக்கும், அங்க வைத்திருக்கிற கலச விளக்குகள், அங்க இருக்கிற வேள்வி கரிகள், உயிர்ப்பு நூல் எல்லாத்துலயும் அந்த ஈர்ப்பு சக்திய குடுக்கறதுனால, அதுல பங்கு பெற நமக்கு பலவிதமான நம்ம வினைகள் கழிந்து பலவித நன்மைகள் கிடைக்குது. அதனால தான் அம்மா வந்து எல்லாரையும் கண்டிப்பா வந்து சித்ரா பௌர்ணமி வேளையில வந்து கலச பூஜையில வந்து கலந்துக்குங்க. வேள்வியில கலந்துக்குங்க. அந்த வேள்வி குண்டங்கள குடுக்குற அந்த வேள்வியில இருக்கிற அந்த கறி வந்து நமக்கு தீய சக்திகள வீட்டுல அகற்றக்கூடிய தன்மை அது நோய் தீர்க்கக்கூடியது. நம்ம அது நெத்தியில வித்துறதுல நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அந்த வேள்வியிலும் கலசத்திலயும் சுத்தி வைக்கிறாங்க. உயிர்ப்பு நூல். எத்தனை பேரோட உயிர காப்பாத்திருக்கு தெரியுங்களா? அந்த உயிர்ப்பு நூல் எடுத்து கையில கட்டும்போது, டாக்டருங்கள் கைவிட்டப்பட்ட அந்த பேஷண்ட்டுங்கலாம் உயிர் பெற்று வந்த கதையெல்லாம் நெறைய நடந்துக்குது. அந்த கலச தீர்த்தமும் எத்தனை பேருக்கு கண் கொடுத்திருக்குது, எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சொன்னா அன்னைக்கு வீடியோல நேரமே பத்தாது. அந்த விளக்குல எரிய தீபம் எத்தனை பேருக்கு கண் கொடுத்துருக்குது தெரியுங்களா? அதனோட ஒதுக்கப்படும். அதனால தவறாமல் குழந்தைகளோட பெரியவங்க எல்லாரும் வந்து கலச விளக்கு என்ன யாகமுண்டம் உங்களுக்கு பதிவு செய்யணுமோ உங்க வசதிக்கு ஏத்த மாரி சதுர யாகமுண்டம், அ ஒத்த நாகம், ரெட்ட நாகம், சூள யாகமுண்டம் நிறைய யாகங்கள் இருக்குது. எல்லாரும் வந்து அதுல பங்கு பெறுங்க. அதே மாரி வீட்டுக்கு போகும்போது அங்க வைக்கிற கலசத்தையும் விளக்கையும் வாங்கின்னு போய் வீட்ல வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது 3 நாளோ அல்லது 5 நாளு, 9 நாள், 21 நாள், 48 நாள் உங்களுக்கு என்ன விருப்பமோ வச்சு வழிபாடு பண்ணலாம். ஒரு சிலர் தொடர்ந்து அமாவாசை தோறும், பௌர்ணமி தோறும் கலசம் வச்சு பூஜை பண்றவங்களும் இருக்கிறாங்க. தொடர் கலசமா இந்த வருஷம் வாங்குற கலசத்த அடுத்த வருஷம் வரைக்கும் மாசம் மாசம் பௌர்ணமி தோறும் மாத்தி மாத்தி நூல் சுத்தி வழிபாடு பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க நேரம் கருதி வாங்கிட்டு போய் 3 நாள் வச்சு வழிபாடு பண்ணாலும் அதே பலன் தான். அதனால தவறாம எல்லாரும் கலச விளக்க வாங்கி போய் வீட்ல வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதனால பல நன்மைகள் நமக்கு தான் இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு கவசமாக அம்மா இருப்பாங்க. அம்மா சொல்றாங்க, தன்னுடைய மறு உருவம் தான் அன்னை ஆதிபராசக்தி மதி உருவம் தான் அந்த கலசமும் விளக்கும். இப்ப இந்த கலச விளக்கு வாங்கும்போது என்ன நன்மைன்னு பார்ப்போமா? நம்ப ஆலயத்துல இந்த மூத்த தொண்டர் ஒரு சக்திக்கு நடந்த உண்மை அனுபவம். அதாவது அவங்க வந்து வீட்டுக்காரர் வந்து பாலக்காடு, கேரளாவுல அவங்க வந்து பிறந்து வளர்ந்தவர். கேரளாவிலே வாழ்ந்து வந்தவங்க. அவங்க பிள்ளைங்கலாம் அங்க பொறந்து வளர்ந்தவங்க. அப்ப ஏதோ ஒரு வேலை நிமித்த காரணமா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் வந்தவங்க ஊரெல்லாம் டிசம்பர் 20ஆம் தேதி மருவத்தூர் வந்து பார்த்திருக்காங்க. முதல் மருவத்தூருக்கு வந்திருக்காங்க. ஒரு டிசம்பர் 25. மருவத்தூர் வந்தவங்க, அங்க வேள்வி பூசையெல்லாம் கலச பூஜைலாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, பெண்கள்லாம் செய்யறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்ப அந்த சக்தி ஒருத்தர் சொன்னார், ஒரு தொண்டர் சொன்னாராம், "ஜனவரி மாசம் கூட இதே மாரி சிறப்பா செய்வாங்க. நீங்க வந்து பாருங்கன்னு" சொல்லியிருக்காங்க. சரி நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்குள்ள ஜனவரி மாசமும் இந்த மருவத்தூர வந்து பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, இது பொதுவா அந்த கேரளாவுல வந்து அவங்க பிள்ளைங்கலாம் வந்து கேரளாவுல அந்த நேரம் வந்து வெறுமனே இங்கிலீஷ்லாம் கிடையாதுங்க. எல்லா ஸ்கூல்லிலும் வெறும் மலையாளம் மட்டும் தான் படிச்சிருந்தாங்களாம். அப்போ அந்த சக்தி நினைச்சிருந்துருக்காங்க. ஆ நம்மளுக்கு அந்த சக்தி பேர் வந்து கோமதி சுந்தரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மூத்த தொண்டர். அந்த சக்தி என்ன நினைச்சுட்டாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு மேற்கொண்டு படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, மேல் படிப்பு படிக்கிறதா இருந்தாலும், வெளிநாடு போறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆங்கில படிப்பு முக்கியம். அதனால நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம பிள்ளைங்கள கூட்டு வந்து படிக்க வைக்கலாம்னு எண்ணத்தோட,
கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆகலாம், நம்ம வாழலாம் நினைச்சு பிள்ளைங்களை சேர்த்துலாம் நினைச்சிருந்துருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வந்து இருந்துடலாம்னா, அப்ப அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துலாம் வந்து பாலக்காட்டுல, கேரளால இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த கேரளால இருக்கிற அந்த சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து கோயம்புத்தூர்ல வீடு கட்டின்னு இங்க வந்துடலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. அப்ப நினைச்சிருந்த போது, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அங்க பாலக்காட்டுல ஏற்கனவே இருந்த ஒரு 2 சொத்த வித்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா பணத்த வந்து இங்க கொண்டு வரல. பிறகு போய் பணத்த போய் கொண்டு வந்துடலாம்னு நினைச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க மருவத்தூருக்கு வந்து போய் மறுநாளே அவங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த காலத்து டெலிஃபோனு இதெல்லாம் கிடையாது. ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல வந்து, அதாவது "நீ வந்து பாலக்காட்டுல இருக்க சொத்தை எல்லாம் வித்துட்டு கொண்டு போனீன்னா, இங்க பாலக்காட்டுல இருக்கிற சொத்த கொண்டு போய் பணத்த கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா, இந்த யாரோ ஒரு நபர் பேர சொல்லி, அவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கு நடக்கும்னு" சொல்லிட்டு, சொல்லிட்டு ரத்தத்தாலே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்டாங்களாம். இவங்க இத வந்து வீட்ல அந்த கடிதத்த பார்த்த உடனே பயந்து போயிட்டாங்க. ரத்தத்தால கையெழுத்து போட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம அப்ப என்ன நடந்தது? பாலக்காட்டுல இருந்து ஒரு பிராமண தம்பதிகள் வந்து அவங்க பொண்ணும், மகனும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. வேலை விஷயமா. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அந்த பேர பசங்களோட அந்த பாட்டியும், தாத்தாவும் சென்னையில வந்து குழந்தைங்கள படிக்க வைக்க சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. சென்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சென்னைக்கு வர்றதுக்கு முதல் நாளு பாலக்காட்டுல இருந்த தன்னோட சொத்தெல்லாம் வித்துட்டு, அந்த சொத்த கொண்டு வந்து பணத்த கொண்டு வந்து சென்னையில வீடு வாங்கிட்டு, பேர பசங்கள படிக்க வச்சுட்டு, சென்னைக்கு முதல் நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது அந்த காலத்துல அப்ப வந்து கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் ரொம்ப இருந்ததாம். அவங்களுக்கு பணக்காரங்கள கண்டா பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, பணக்காரங்கள கண்டா பிடிக்காதனால, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சொத்தெல்லாம் வித்து பணத்த கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 4 பேர் அந்த பேர பசங்க 2 பேரையும், அந்த பிராமணர் ஃபேமிலி கணவன், மனைவி 2 பேரையுமே தலைய வெட்டி டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த கதை வந்து பலகட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கதை இந்த கோமதி சுந்தரம் சக்தி வீட்டுக்கும் தெரியும். அதனால இதே மேரி தான் உனக்கும் நடக்கும்ன்னு கடிதம் வந்தவுடனே, அந்த அம்மா கோமதி அம்மாவும், அவங்க வீட்டுக்காரரும் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. பயந்துட்டு உடனே போய் தன் குடும்பத்துக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. பாலக்காட்ல இருக்கிற தன் மாமியாருக்கும், தன் மூத்தாருக்கும், கொழுந்தனாருக்கும் ஃபோன் பண்ணதுக்கு அவங்களும் பயந்துட்டாங்க. "நீ இனிமேட்டு இங்க வராத. நீ தமிழ்நாட்டிலே இருந்துக்க. எங்களுக்கும் ஃபோன் பண்ணாத. இதனால பல பிரச்சனைகள் வந்துற போதுன்னு" பயந்துருக்கிறாங்க. உடனே கோமதி அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயந்து போயி அப்பதானே மருவத்தூருக்கு முதல்ல வந்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்க போய் மேல்மருவத்தூர்ல அ பங்காரு அடிகளார் அவங்க இது சொல்றாங்கல்ல, அந்த சாமி வந்து அருள்வாக்கு சொல்றாங்கல்ல, நீங்க போய் அந்த சாமி கிட்ட போய் அருள்வாக்கு கேட்டுட்டு வாங்களான்னு. அவங்களுக்கு அம்மாவ பத்திலாம் எதுவும் தெரியாது அப்ப ரொம்ப. அருள்வாக்கு சொல்றாங்கன்னு கேட்டாங்கல்ல, நம்ம ஏன் இந்த மாரி கடிதம் வந்தது, நம்ம யார்ட்டயும் எதுவும் கேட்க முடியாது. நீங்க அவர்கிட்ட போய் அருள்வாக்கு குறி கேட்டுட்டு வாங்கறாங்க. அருள்வாக்கு கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரும் கோயம்புத்தூர்லேருந்து பஸ் எடுத்து வந்து மருவத்தூருக்கு வந்து நம்ம அம்மாகிட்ட வந்து அருள்வா கேட்டிருக்காரு. அருள்வா கேட்ட பிறகு, அந்த டைம் வந்து அம்மா சொன்னாங்களாம் அருள்வாக்குல, "நீ எதுக்கும் கவலைப்படாத மகனே, நான் பார்த்துக்கிறேன். வருகிற தைப்பூசத்துக்கு கலச விளக்கு பூஜை நடக்கும். அந்த வேள்வியில் வந்து கலந்துக்க. அதுல இருக்கிற கலசத்த வாங்கி போய் வீட்ல வச்சு 3 நாள் வழிபாடு பண்ணு. நீ 3 நாள் இந்த கலசத்த வச்சு வழிபாடு பண்ணிட்டு, அந்த தீர்த்தத்த எடுத்து உங்க வீட்ல இருங்க எல்லாரும் குடிச்சிட்டு தலையில தெளிச்சுக்குங்க. மேலும் அந்த தீர்த்தத்த உங்க வீட்டு ஃபுல்லும் தெளிச்சு விடுங்கன்னாங்க. எந்த வீட்ல? கோயம்புத்தூர்ல இருக்கிற வீட்ல. கோயம்புத்தூர் வீட்ல தானே இப்ப அங்க இருக்கிறாங்க. அந்த வீட்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு, கோயம்புத்தூர்ல இருக்கிற வீட்ல வந்து வீட்ட சுத்தி தெளிச்சு விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு அப்ப புதுசு தானே, சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்ப பணத்த கட்டிட்டு வர அந்த கலசத்துக்கு உண்டான தொகைய கட்டுறதுக்கு கூட அவருக்கு ஏற்பாடு பண்ண முடியல. அப்ப அங்க இருந்த ஒரு தொண்டர் வந்து அவருக்கு உதவி பண்ணி, அந்த கலசத்த கட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அதே மாரி அவங்களும் கோமதி சுந்தரம் அந்த அம்மாவும், அவங்க வீட்டுக்காரரும், கணவரும் வந்து பிள்ளைங்களோட வந்து கலச விளக்குல வந்து பூஜை பண்ணிட்டு, மருவத்தூர்ல இருந்து அந்த கலச வாங்கிட்டு, விளக்க வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அதே மாரி அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்ப அவங்க வீட்டுக்காரர் சொன்ன நம்பிக்கையோட நம்ம செய்வோம். எல்லாம் நல்லதா நடக்கும்னு நெனச்சுட்டு நம்பிக்கையோட செய்திருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையோட செய்து அதே மாரி கலசத்த பூஜை அம்மா சொன்ன மாரி அந்த கலசத்த எடுத்துட்டு, திருப்பி கலசத்த பிரிச்சு எடுத்துட்டு, அந்த தீர்த்தத்த வீடுக்குள்ள தெளிச்சிருக்கிறாங்க. வீட்ட சுத்தி தெளிச்சுட்டு, கணவருக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு, அந்த தீர்த்தத்த குடிச்சிருக்காங்க. குடிச்ச மறுநாளே என்ன ஆச்சுன்னா, இவங்க செய்தது கோயம்புத்தூர்ல. மறுநாள் அவங்களுக்கு நியூஸ் வருது. என்னன்னா, கேரளாவுல அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி போயிட்டு, காங்கிரஸ் ஆட்சி வந்துடுச்சு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த அந்த அந்த நபர்கள் எல்லாம், இந்த தீவிரவாதிகள் மாரி இருந்த அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாருமே ஊர விட்டே ஓடி போயிட்டாங்க. ஊர விட்டே ஓடி போனனால, இப்ப காங்கிரஸ் ஆட்சி வந்ததுனால, யார் வேணாலும் சொத்த வேணாலும், எங்க வேணாலும் வித்துட்டு, எங்க வேணாலும் எடுத்துன்னு போலாம். யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. எந்த இதுவும் இல்லன்னு சொல்லிட்டு,
ரூல்ஸ் போட்டிருக்காங்க பாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அப்புறம் கேரளாக்கு 10 நாள் கழிச்சு கேரளாக்கு போய் தன் சொத்தெல்லாம் வித்துட்டு கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல வீடு கட்டி தன் பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப நாம நினைக்கலாம் இந்த ஒரு கலசம் விளக்கு ஏன்னா அந்த கலசம் மருவத்தூர் போயிருக்காங்க, வேள்வியில வாங்கி போய் கேரளால வச்சு பூஜை பண்ணல, கோயம்புத்தூர்ல வச்சு இத்தனைக்கும் பூஜை பண்ணிருக்கிறாங்க. ஒரு 3 நாள் பூஜை பண்ணிருக்கிறாங்க. அந்த அந்த பூஜை செய்ததோடைய பலன் பாத்தீங்களா? கேரளாவுடைய அந்த ஆட்சியே மாத்தி விட்டு அந்த இருக்கிற மக்களுக்கும் தனிப்பட்ட மக்களுக்கும் சரி அந்த ஊர் மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்மையே செய்திருக்குதுன்னா நாமளும் அப்படித்தானே சித்ரா பௌர்ணமி கலசம் வாங்கிட்டு வந்து வரும்போது நாம நினைக்கிற இந்த கலசம் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் பயன்பெறும், நமக்கு மட்டும்தான் பயன்படும் நினைக்க மாட்டேன். அந்த கலசத்தா எங்கெல்லாம் போகுதோ அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த உலகம் நல்லா இருக்கும். அதனாலதான் அம்மா வந்து எல்லாரையும் கலச விளக்கு வாங்கி போய் பூஜை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால சக்திகளா அனைவரும் சித்ரா பௌர்ணமிக்கு கலசத்தை வாங்கி போய் வீட்டுல உங்களால முடிஞ்சது 3 நாளோ எப்படி வழிபாடு பண்ணணும் அவங்களை கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வச்சுட்டு உங்களால முடிஞ்சது 108 மூல மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அதனால நிறைய பலன் பாதுகாப்பு. இந்த கலசம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பா கொடுத்துக்குது, இல்லாட்டினா அவங்க எந்த நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி இருக்கிற அந்த ஓம் சக்தி விளக்கு அது சின்னது, ஒரு ஜான் தான் இருக்கும் அந்த விளக்கு. அந்த விளக்கு அதே கோமதி சுந்தரம் தான் சொன்னாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 80 வயசுக்கு மேல இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கணவர் கிடையாது, இந்த பாட்டிக்கு கணவர், 2 பேரும் தனியா தான் இருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப நாளா 2 கண்ணும் தெரியல, கேட்ராக்ட் பிரச்சனை பிறகு. அந்த காலத்துலாம் கேட்ராக்ட்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண மாட்டாங்கல்ல. இவங்களும் வயசானவங்கன்றதுனால இவங்களுக்கு ஆபரேஷன்லாம் பண்ணிக்கல பிறகு. கண்ணு சுத்தமா தெரியல, அவங்களுக்கு கண்ணு ரொம்ப தெரியல. அப்போ இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க பிறகு. இவங்க என்ன செஞ்சாங்க, கோமதி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நான் மருவத்தூர் சித்ரா பௌர்ணமிக்கு போறேன், அங்க இருந்து உங்களுக்கு ஒரு விளக்கு வாங்கி வந்து கொடுக்குறேன், இதை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மருவத்தூர் வந்து ஓம் சக்தி விளக்கு, அந்த சின்ன ஓம் சக்தி விளக்கு வாங்கி வந்து அந்த வயசான பாட்டி அம்மாட்ட கொடுத்து இந்த நம்பிக்கையா அந்த விளக்கை ஏத்தி தினம் அந்த தீபத்தை பார்த்து ஒரு 3 நாளைக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி 9 தடவை சொல்லுங்க. ஏன்னா வயசானவங்கள மந்திரம் எல்லாம் படிக்க தெரியாதுல்ல, படிக்க முடியாதுல்ல, அதனால 9 தடவை ஓம் சக்தி மட்டும் சொல்லுங்கம்மா, இந்த தீபத்தை பார்த்து கும்பிடுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டியும் அதே மாதிரி நம்பிக்கையா என்ன செஞ்சாங்க, அந்த விளக்க வந்து தினம் பூஜை அறையில வச்சு ஏத்திட்டு 9 தடவை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி, அவங்களுக்கு 9 தடவை கவுண்ட் பண்ணது கூட முடியல, அதனால 9 புளியாங்குட்டை எடுத்து ஒன்னு ஒன்னா போட்டுட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நம்பிக்கையா அந்த பாட்டி செஞ்சிருக்காங்க. அந்த பாட்டி செய்த உடனே அந்த மறுநாளே அவங்களுக்கு லேசா கண்ணு தெரிய ஆரம்பிச்சு அந்த 3ஆம் நாளே அவங்களுக்கு நல்ல கண்ணு பிரகாசமா ஒளி கிடைச்சது. அம்மாவுடைய ஓம் சக்தி விளக்குல இருக்கிற ஒளி வந்து அவங்க கண்ணுக்கு ஒளி கிடைச்சிட்டு கண்ணுல நல்லா விளக்கு அவங்களுக்கு அப்படியே திருப்பி பழையபடி பார்வை வந்துடுச்சு. யாராவது நம்புவாங்களா? நாமளும் தான் தினம் விளக்கேத்தி கண்ண பார்க்குறோம். நமக்கு அந்த நம்பிக்கை, அந்த செய்றோம், நமக்கு வரலையேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துலயும் இந்த நம்பிக்கையோட, பயபக்தியோட நம்ம அந்த ஆத்மார்த்தமா அவங்க அந்த ஒரு தடவை ஓம் சக்தி சொன்னாலும் ஆத்மார்த்தமா சொல்லியிருக்காங்க. 9 தடவை ஓம் சக்தி சொல்லி அவங்க செய்ததுல, அந்த விளக்குல அவங்களுக்கு பார்வை கிடைச்சு அந்த பாட்டி நல்லா இருந்திருக்கிறாங்க. அதனால சக்திகளை அனைவரும் சித்ரா பௌர்ணமி வேலியுடைய மகத்துவம் அனுபவிக்கிறதுலாம் தெரியும். எத்தனை குடும்பத்தை அந்த வேலியில பங்கு பெற்ற அம்மா குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. 26 வருஷமா குழந்தைங்களோட பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு பாட்டி வந்து சூளையாகம் ஒண்ண கட்டி அவங்க கட்டிட்டு தான் போனாங்க. வேள்வியில கூட கலந்துக்கல. அந்த சூலத்துக்கு பங்கு பெற பேர சொல்லிட்டு பதிவு செய்துட்டு போய் அடுத்த வாரமே 26 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம 4 பசங்களும் மனைவியோட பிள்ளைங்களோட வந்து அவங்க வீட்டுக்கு ஒத்தங்களா வந்து 4 பேரும் வந்து அப்புறம் வேள்வி பண்ணாங்களாம். குடும்பமே ஒத்துமையாச்சு. அந்த குடும்ப ஒத்துமை நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இந்த கலியுகத்துல நமக்கு இருக்குது வாழ்க்கையில எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகள் அதாவது நம்முடைய வேதனை அந்த காலத்துல ராஜாக்கள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஏதாவது ஒரு பெரிய வரம் கடவுள்கிட்ட வேணும்னா யாகம் தான் செய்வாங்க. யாகத்துக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. அதனால நம்மளாலாம் அந்த மாதிரி எல்லாம் செய்ய இது அவங்க எல்லாம் மழையிலையும் வெயிலிலையும் பனியிலையும் நெருப்புலியெல்லாம் இருந்து யாகம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் யாகம் பண்ணியிருக்காங்க பார்த்திருக்குங்களா? வரங்களை பெறுவதற்காக. ராவணன் வரம் பெறுவதற்காக தலையே வெட்டி வெட்டி போட்டான் ராவணன். அதெல்லாம் கதையும் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் வளர்ப்பாங்க. நாமெல்லாம் எந்த கஷ்டமும் படல. நம்ம நேரா போறோம், பதிவு செய்யறோம், உட்காடுறோம், யாகத்தை செய்யற ஒரு 1/2 மணி நேரத்துல யாகம் முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நம்ம அழகா பலனை அப்படியே முழுக்க பெற்றுன்னு வரோம். அதுல செய்யறதுக்கு 10 நாள் அவங்க யாகம் கொண்டு அமைக்க எவ்வளவு சிரமப்படுவாங்க தெரியுங்களா? நம்ம வந்து அழகா செஞ்சுட்டு பலனெல்லாம் அம்மா நமக்கு முழுமையா கொடுக்குறாங்க. அதனால பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட எல்லாரும் வந்து சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துக்குங்க.
குழந்தைங்களோட பிள்ளைங்கள கலச விளக்கு வேஜைகளை பயன்படுத்தி எல்லாரும் வீட்டு கலச விளக்க பதிவு பண்ணி எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் ஒரு 3 நாளோ 5 நாள் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதுக்கேத்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா நாம இருக்கிற வீடு நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சக்திகளா இந்த உலகம் அமைதி பெறும். இந்த உலகத்துல மக்களும் எல்லாரும் சர்வமங்கள பாடுபட்டு வாழ்க்கை வளம் பெற வேண்டிய சித்ரா பௌர்ணமி வேள்வி அனைவரும் அந்நேரம் வேள்வியில் பங்கு பெற்று கலச விளக்கு வேலி பூசைகளை பங்கு பெற்று வாங்கி சென்று வீட்டுக்கு வாங்கி சென்று அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.